நாம் இப்போ மீன் மார்க்கெட்டு தாங்க வந்திருக்கோம். பாறை மீன் வாங்க போகிறோம். இதில் தான் நாம் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரே மீன் 1.5 கிலோங்க. அதை நம்ம சையதனன்ட்ட கொடுத்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட சொன்னால் அவர் அல்வா துண்டு மாதிரி போட்டு கொடுத்துட்டாருங்க. சரின்னு வாங்கிட்டு அண்ணனுக்கு வணக்கத்தை போட்டு கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். 2023 நியூ இயரோட ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னா நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் சரௌண்டிங்கில் ஒரு சூப்பர் லொக்கேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபிஷ் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான செட்டப் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ரைட் போயிட்டு அங்கே போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வாங்க போகலாம். நம்ம அங்கே போய் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம போகணும். நாம் சமைக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸில் திருமைக்கோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாட்டி, ஹாய் பாட்டி. அதனால லொக்கேஷன் ஸ்பாட் மீன் எடுத்துட்டாச்சு. இருந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சிக்கிட்டாச்சு. ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதை ஊற வச்சாச்சு. நான் போது ஊற போட்டுருவேன். ஃபீலிங்கா எழுதுல முதல்ல என்ன சொன்னானே, என்ன 4 பச்சை மிளகா போதும்ல. பிரியாணிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், நெய், அப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை இருக்குது. பாஸ்மதி ரைஸை ஊற வச்சாச்சு. மீனும் ஊற வச்சாச்சு கவுச்சி போகிறதுக்காக. அடுத்து பிரியாணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். புதினா இலை, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டேன். கொண்டு வாங்க பக்கத்தில் குழப்பம். ரொம்ப எடுத்துடுறா, அங்கே கொண்டு வச்சு காற்று. கடலெண்ணெய் போதும். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், மிளகாய் தூள்,
அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, அதான் டேஸ்ட் கொடுக்குறது. நல்லா 1 கிலோ பிரியாணி, மல்லித்தலை, புதினா, கெட்டி தயிர், தக்காளி, வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. 6 ஊற்ற போது கீழே அப்படியே கொட்டுங்க, நீங்கள் கொட்டவா? கொட்டுங்க. பாஸ்மதி அரிசி, பாஸ்மதி ரைஸ் 50% வெந்துருச்சு. அடுத்து நம்ம மீன் இறக்கிட வேண்டியது. போடுங்க. ஓகே. ஆர மீன், தம் போடுற பக்கம் வந்துருச்சு. மல்லித்தலை, புதினா ஒரு கை, நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய். தம் போட்டுடலாம் இப்போது. ஆஹா நல்லா வந்துருக்குடா. எப்படி சூப்பராக இருந்துருக்குல்ல. ஓரத்தில் போட்டோம். போதும் பின்னாடிலாம் உங்களுக்கு பண்ண தேவையில்ல. எவ்வளோ நாங்கள் பின்னாடி மீன் பீஸ்